சின்னாலிரஹள்ளி முருகன் கோவிலின் பூட்டை உடைத்துக்கொள்ளே மத்தூர் போலீசார் விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த சின்னாலிரஹள்ளி கிராமத்தில் ஏரியின் அருகே முருகன் கோவில் அமையப் பெற்றுள்ளது. இக்கோவிலில் வாரத்தின் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பூஜை செய்து வழிபடுவது வழக்கம். இந்நிலையில் இன்று கோவிலின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் உண்டியலை உடைத்து அதனுள் இருந்த சுமார் 5000 ரூபாய் மற்றும் கோவில் வளாகத்தில் உள்ள காளியம்மன் சிலையிலிருந்து ஒரு சவரன் தங்க தாலியை எடுத்து சென்றுள்ளனர். இன்று மதியம் பூசாரி வந்து பார்த்தபோது பூட்டு உடைப்பட்டிருப்பதை கண்டு மத்தூர் போலீசாருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்தூர் பகுதிகளில் கோவில்களில் அடிக்கடி திருடு நடைபெறுவது சகஜமாக நடைபெற்று வருவதை மத்தூர் போலீசார் ரோந்து பணி மேற்கொண்டு திருட்டுகளை தடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா புகழேந்தி. நான் ஆல்துப்பட்டி கிராமத்தில் வசித்து வருகிறேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவல் ஆலயம், முருகன் ஆலயம் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காளியம்மன் அம்பளுடைய ஆலயம் இருக்குது. 2 கோயிலுமே பிரசித்தி பெற்ற கோயில் தான். 2 கோயிலுமே பார்த்தீங்கன்னா விசேஷம் நடக்கும்போது கூட்டம் நிறைய வரும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ பழமை வாய்ந்த கோயில்ன்றதை விட பழமை வாய்ந்த கோயிலை நாங்கள் புதுப்பிச்சிருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற கோயில் தான். சுற்று வட்டாரத்தில் எல்லா பக்கத்துலேருந்து மக்கள் வருவாங்க. வரதால் பார்த்தீங்கன்னா உண்ணி பெருமலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 50,000 60,000 விழும். அந்த மாதிரி பண்ணது நாங்கள் அடுத்த பண்டைக்காக அப்படியே விட்டுட்டோம். யாரும் எது எடுக்கிற செலவுக்காக எடுக்கல. இது பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்ச மர்மனார்கள் எப்படி ரகசியமாக போச்சு என்னன்னு தெரியல. அவங்க கை வச்சு காட்டிட்டாங்க. மர்மனார்கள் யாரும் தெரியல. 2 கோயிலுமே பார்த்தீங்கன்னா உண்டிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம பணம் ஒரு 1 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கும். 2 கோயிலுமே சேர்ந்து அம்மனுக்கு சாத்தியிருந்த நகை, அப்புறம் வெள்ளி காசு, தங்க காசு. முருக கோயிலில் பார்த்தீங்கன்னா காயினே பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கிட்டத்தட்ட காயினே இருந்திருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒலிபெருக்கி இருந்துச்சு, ரேடியோ ஒலிபெருக்கி, அதுவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அம்பளி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது என்ன எதுன்னு தெரியல. இதை பார்த்துட்டு நாங்கள் போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் காவல்துறையோட வழக்கு பதிவு பண்ணோம். அது வழக்கு பதிவு பண்ணோன்னே அவரும் வழக்கு எடுத்துகிட்டு விசாரித்தாங்க. ஊரில் அவங்களும் விசாரித்தாங்க. கேட்டாங்க யார் என்னன்ற சார் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் உங்கள் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோன்னு சொன்ன உடனே அவரும் அதுக்கு உண்டான ஸ்டெப்பெல்லாம் எடுத்தார். சார் இதுக்கெல்லாம் சரி இப்படியே விட்டுருவீங்களான்னு கேட்டதுக்கு இல்லைப்பா நாங்கள் தகவல் கைரேகை நிபுணர்கள் நாங்கள் அந்த கேஸ் சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்களும் ஒரு நாளைக்கு வரணுங்கிறாங்க. அந்த வரும்போது அந்த கேஸ் என்னவோ எதுவும் அவங்க பார்த்து சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறமா யாருன்னு சொல்லி குற்றவாளி நாங்கள் தேடி தருக்கிறோம், புகழ் தேடி தருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையான பதில் கொடுத்துட்டாங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் நாங்களும் வந்துட்டோம் சார். இது வரைக்கும் அந்த நடவடிக்கை வரலைங்க சார். கைரேகை நிபுணர்கள் யாரும் வரலைங்க சார்.